நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கோடிங் அண்ட் டீகோடிங். கோட் ஒரு டைப்பில் வந்து அவங்க ஒரு கோடு கொடுக்க போகிறாங்க. இதே மாதிரி இன்னொரு வேர்டை கொடுத்து இதை டீகோட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. இதுக்கு நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் அதோட நம்பர்ஸ். ஸோ இது எப்படி ஞாபகத்துன்னு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ் 26 நமக்கு தெரியும். அதை 5 பிரிச்சிருவோம். 5 பிரிக்கிறது முக்கியம் கிடையாது, அதோட நம்பர்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ 15 T20 அண்ட் Y வந்து 25 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 1 2 3 4 5 எப்படி கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடுவோம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. அடுத்தது ஜே வந்து 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்சை வந்து மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டோம்னா 8 மாதிரி இருக்கா. ஸோ 8 இதை வச்சு மீதி இருக்க ரிமைனிங் நம்பர்ஸை கேல்குலேட் பண்ணிக்கலாம். எம் இதை இப்படி நம்ம திருப்பணும்னா 3 மாதிரி இருக்கும். ஸோ 3 1 3 13. ஓனா 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. டி வந்து 20 T20 மேட்சஸ். ஆர்க்கு கீழே ஒரு சர்க்கிள் போட்டு பக்கத்தில் ஒரு டிஜிட் போட்டோன்னா லுக்ஸ் லைக் 18. ஸோ 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இருக்க ரிமைனிங் நம்பர்ஸை நீங்கள் இந்த 2 நம்பர்ஸ் மூலமாக கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை ஓ மூலமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். அண்ட் சேம் எம் வந்து எம் அண்ட் டபிள்யூ ஆர் ஆப்போசிட், ரைட்? ஸோ இது திருப்பினாலும் நமக்கு 3 வரப்போகுது. பக்கத்தில் 23 போட போகிறோம். தட்ஸ் ஆல். ஜெட் வந்து 26. இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் மட்டும் முக்கியம் கிடையாது, ரிவர்ஸ் ஆர்டரும் நமக்கு தேவைப்படும். ஸோ ரிவர்ஸ்னால் என்ன சொல்ல வரேன்னா, ரிவர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண ஜெட் ZYX அப்படி எழுதுவோம் இல்லையா. ஸோ அப்போது 1 2 3 இந்த ஆர்டர் வரும் இல்லையா. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா 27 மைனஸ் ஒரிஜினல் ஆர்டர். சிம்பிள். ஒரிஜினல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெட்னா 27, ஒரிஜினலில் ஜெட் எத்தனாவது 26, விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதுதான் ஒரிஜினல் அண்ட் ரிவர்ஸ் ஆர்டர். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு சில கொஷின்ஸ் பார்க்கலாம். சர்டன் லாங்குவேஜ் கிவ் இஸ் ரிட்டன் அஸ் GIVE எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா VIEG அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதை ஏன் இப்படி நம்ம பக்கத்தில் எழுதுகிறோம்னா, GIVE அண்ட் VIEG ஆர் சேம் லெட்டர்ஸ். ஸோ லெட்டர்ஸோட ரீஅரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் ஆரோ மார்க்ஸ் மூலமாகவே நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையானது என்னது, DISK. ஓகே, இதை நம்ம எப்படி எழுதலாம்? சேம் இதே ஆரோ மார்க்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எழுதிடுங்க. I அதுக்கப்புறம் எஸ் அண்ட் அதுக்கப்புறம் கே. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து SIKD. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து வேறு மாடல் கொஷின். இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இன் சர்டன் கோட் லாங்குவேஜ் இட் பிட்ஸ் இட் மீன்ஸ் ஐ எம் பாய், இட் நிட்ஸ் இட் மீன்ஸ் ஐ எம் கேர்ள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீன்ஸ் கேர்ள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சிமிலர் லெட்டர்ஸ் சிமிலர் வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதுங்க. இட் அண்ட் சிட் ரெண்டு இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க, ரைட்? மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. இட் பிட்ஸ் இட் அண்ட் இட் நிட்ஸ் இட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்டு சிட்டு. ஸோ ரெண்டுத்துல என்ன இருக்கலாம், ரெண்டுத்துலையும் காமன் என்ன இருக்குது, ஐ இருக்குது, ஆம் இருக்குது. ஸோ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பாய் அண்ட் கேர்ள் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. பாய் அண்ட் கேர்ள் டிஃபர் ஆகுதுன்னா அப்போ தேர்டாக இங்கே இன்னொரு லெட்டர்ஸ் அவங்க நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னது, பிட் அண்ட் நிட். ஸோ பிட்னா அப்போ பாயாக தான் இருக்கணும், சிட்னா கேர்ளாக, நிட்னா கேர்ளாக தான் இருக்கணும். ஸோ கேர்ள்னா நிட் வில் பி த ஆன்சர்.